லக்ஷ்மி, ம், விஸ்வா மனசு மாறிட்டானே நினைச்சு கவலைப்படுறியா? கவலையெல்லாம் படல சின்னத்த. யோசிச்சு பாக்குறேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என்ன வெளியே போக சொன்னாரு ராஜன் மாமா. ஆனா விஸ்வா மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் வெளியே போக சொன்னாரு. அப்படி இருந்த மாமா இப்போ சடனா மாறி அந்த துளசி மேல அன்பா இருக்காரு. அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சின்னத்த. அதான் லக்ஷ்மி, எனக்கும் விஸ்வா தம்பி துளசி மேல அன்பா இருக்கிறத பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீ கவனிச்சியா? என்னதான் விஸ்வா துளசி கிட்ட பாசமா இருந்தாலும் உன் மேல கோபமே படல. உன்னை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை கூட கடுமையா பேசல. அதனால அவன் முழுசா மாறிட்டான்னு என்னால நம்ப முடியல லக்ஷ்மி. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இருக்காது சின்னத்த. நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை மாமா மனசுல வேற ஏதோ ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அது என்னன்னு அவர் என்கிட்ட கண்டிப்பா சொல்லி இருப்பாரு. ஆனா இப்படி திடீர்னு நடந்துக்கிறத பார்த்தா அவரு பைரவி அத்திக்காக தான் இப்படி பண்றாரோன்னு எனக்கு தோணுது. கரெக்ட் தான் லக்ஷ்மி. எனக்கும் விஸ்வா தம்பி மனசுல ஏதாவது இருந்திருந்தா அவன் போட்ட செயினை உன் கழுத்துல இருந்து கழட்டும் போதே என்ன நினைக்கிறான்னு சொல்லிருப்பானே. ஆனா அப்படி அவன் எதுவுமே சொல்லலையே. அப்புறம் நாம அவனை பத்தி என்ன நினைக்கிறது லக்ஷ்மி? எனக்கு அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு மட்டும் தெளிவா தெரியுது. விஸ்வா மாமாக்கும் துளசிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு சிவகாமி அத்தை பிளான் பண்றாங்க. அது நடக்கிற வரைக்கும் தான் எனக்கு டைம். அந்த சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் வேற ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். ஏய் லக்ஷ்மி, அவசரப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. நான் அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் சின்னத்த. எனக்கு மட்டும் மாமா கிடைக்கலன்னா அந்த துளசியை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேனே தவிர நான் செத்து போக மாட்டேன். அப்போ நீ விஸ்வா கிட்டயே போய் நேரா கேளு. உன்னை நம்பிதானே மாமா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என் வாழ்க்கைக்கு என்ன வழின்னு நீயே கேளு. அப்படி அவன் கிட்ட நீ கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மாமா கிட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் சின்னத்த. ஆனா அது இப்போ இல்ல. சாந்தி முகூர்த்தம் நடக்கிற வரைக்கும் நான் பொறுமையா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மாமா கிட்ட போய் என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேப்பேன். அவர் என்ன சொல்ல போறாருன்னு பாப்போம். அது வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சின்னத்த. இல்ல லக்ஷ்மி, என்னதான் இருந்தாலும் விஸ்வா துளசி கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவன்கிட்ட இருந்து உனக்கு ஒரு நியாயமான பதில் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா, ஒருவேளை அப்படி விஸ்வா தம்பி உன்னை வேணான்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? சின்னத்த, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க பைரவி அத்தை. ஆனா அது நடக்கல. அதனால பாதிக்கப்பட்டது நான் தானே சொல்லி கோர்ட்டுக்கு போறேன் சின்னத்த. ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறது சட்டப்படி தப்புதானே சின்னத்த. அத நான் கோர்ட்ல சொல்லுவேன். ராஜன் மாமா ஒரு கௌரவமான பதவியில இருக்காரு. அவரும் அவரோட மகனும் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலனா நான் இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்காம விட மாட்டேன் சின்னத்த. அடேங்கப்பா லக்ஷ்மி, முதல் தடவை நீ இவ்ளோ அறிவா பேசி நான் பாக்குறேன். இப்படிலாம் கூட நீ பேசுவியா? ஆமா சின்னத்த, நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். இது வரைக்கும் குறுக்கு வழியில போய் பார்த்தாச்சு, சரியா வரல. இனிமே நேர் வழியில போய் பாப்போம். என்ன நடந்தாலும் சரி, நான் தான் விஸ்வா மாமாக்கு தாலி கட்டாத முதல் மனைவின்னு கோர்ட்ல நிரூபிச்சு காட்டுவேன் சின்னத்த. இப்ப பேசுற பாரு லக்ஷ்மி, இது தாண்டி செம்ம ஐடியா. இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓ சம்பந்தமா கோர்ட்ல பேசுறதா இருந்தா உனக்கு சப்போர்ட்டா நானே சாட்சி சொல்லுவேன். உனக்கு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த கோர்ட்டு மேட்ரை கேள்விப்பட்டாங்கன்னா அந்த ராஜன் ஐயாவும் உன் விஸ்வா மாமாவும் ஆடி போயிடுவாங்க. இதுதான் நல்ல ஐடியா லக்ஷ்மி. முதல்ல சாந்தி முகூர்த்த ஏற்பாடு எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அப்புறமா நாம என்ன பண்ணலாம்னு முடிவுக்கு வருவோம். ஆமா சின்னத்த, சாந்தி முகூர்த்தம் நடந்தா கோர்ட்டு, நடக்கலனா மாமா தப்பிச்சாரு. என்ன சின்னத்த சொல்றீங்க? சரியா சொன்ன லக்ஷ்மி. என்ன விஸ்வா, என்னாச்சு உனக்கு? உன்னோட நடவடிக்கையே மாறி போச்சு. என்னால நம்பவே முடியல. ஏன் துளசி, எங்க அம்மா முன்னாடியே நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். அதுக்கப்புறமும் என் மேல சந்தேகப்படுறியா? சாரி விஸ்வா,
எனக்கு சந்தேகம் எல்லாம் இல்ல. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பேன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் அப்படி கேட்டேன். இங்க பாரு துளசி, உனக்கு என் மேல சந்தேகம் வந்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்கிட்டயும் உன் அம்மா சாரி என் அம்மா சிவகாமி கிட்டயும் கொஞ்சம் கடுமையா தான் நடந்துகிட்டேன். அது தப்புன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்னது இன்னிக்கா? எப்படி? ஓ, அந்த டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? டாக்டரா? யாரு? ஓ, அவங்களா? அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் தானே சொல்றேன். ஆமா. நான் தான் அந்த டாக்டர் சொன்னதை அன்னைக்கே நம்பலையே. நான் இன்னைக்கு வேற ஒருத்தங்களை போய் பார்த்தேன் துளசி. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தப்பு உன் மேல இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யார பார்த்தேன்னு எனக்கு புரியலையே. இன்னைக்கு காலையில ஜெயிலுக்கு போய் ருத்ராவை பார்த்து பேசினேன். ருத்ராவை பாத்தியா? அவ என்ன சொன்னா? அவ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட துளசி. நடந்த விஷயத்துக்கு அவதான் காரணம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. என் காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்ட துளசி. அப்பதான் நான் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் துளசி. நீ போய் ருத்ராவை பார்த்த விஷயத்த ராஜனப்பா கிட்ட சொன்னியா விஸ்வா? இல்ல துளசி, அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் இன்னும் சொல்லல. சரி வா விஸ்வா, இப்பவே போய் சிவகாமிய பார்த்து நான் தான் உன் மகன்னு சொல்லு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. விஸ்வா, இரு துளசி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன விஷயம் விஸ்வா? பைரவி அம்மாக்கு உடம்ப நல்லபடியா குணமாகி வரணும். அவங்க முன்னாடி நான் சிவகாமி அத்தைய அம்மானு கூப்பிடணும். அதை பார்த்து பைரவி அம்மாவும் சந்தோஷப்படணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் துளசி. அதனால நீயும் உங்ககிட்ட பேசின எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். என்ன துளசி, என்ன யோசிக்கிற? எனக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு விஸ்வா. ஆனா பாவம் சிவகாமி, நீ அவங்கள அம்மான்னு எப்ப கூப்பிடுவேன்னு ஆசாசியா காத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்த வேண்டான்னு பாக்குறேன். துளசி, ரெண்டு அம்மாவும் ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க போறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீயும் சம்மதிக்கணும். ப்ளீஸ் துளசி. ஓகே விஸ்வா, உன் இஷ்டம். தேங்க்ஸ் துளசி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லு சிவகாமி. அண்ணே, இன்னைக்கு நான் நம்ம கோயில் ஐயரை போய் பார்த்துட்டு வந்தேனே. என்ன சொன்னாருமா? எல்லாம் நல்ல விஷயம் தானே. விஸ்வாவுக்கும் துளசிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. என்னம்மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா அண்ணி மட்டும் உடம்பு குணமாகி நல்லபடியா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். பைரவி நல்லா இருந்து இதெல்லாம் முன்னாடி நின்னு பண்ணா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா.
ஆனா அவளால பார்க்க முடியாம போச்சு. எல்லாம் விதி. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நம்ம தள்ளி போட முடியாதுல்ல. நானும் தினம் கடவுளை வேண்டிட்டு தானே இருக்கேன். அன்னைக்கு சீக்கிரம் குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுவுமே நம்ம கையில இல்ல சிவகாமி. டாக்டர்ஸே சில சமயம் மெடிசின்ஸை விட கடவுளை தான் நம்புறாங்க. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும். பாப்போம். சரிண்ணே, அண்ணிய நினைச்சு கவலைப்படாம இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, நீ ஆக வேண்டியதை பாரு. நாளைக்கு சீஃப் செக்ரட்டரியோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? சரிண்ணே. பார்த்திபன் வீட்டில் தானே இருக்காரு? இல்லண்ணே, அவருக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டியூட்டி இருக்கு. ராத்திரி வரமாட்டேன்னு சொன்னாரு. சரி சிவகாமி, நீ பத்திரமா இரு. கதவை லாக் பண்ணிக்க. ஓகே? என்னண்ணே, நீ ஏன் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ பயப்படலாமா? ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நான் பயப்பட மாட்டேம்மா. ஆனா நான் உனக்கு அண்ணனாச்சே, அந்த அக்கறையில தான் சொல்றேன். சரிண்ணே, நான் போனை வச்சிடுறேன். நீ வேலையை பாரு. சரிம்மா, குட் நைட். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எந்த தடங்களும் குறையும் வராம நீதான் பாத்துக்கணும். சொல்லு கார்த்திக். என்ன துளசி, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்கு. என்ன திடீர்னு கேக்குற? இல்ல, உனக்கும் விஸ்வாக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதனாலதான் அப்படி கேட்டேன். ஏதாவது சூழ்நிலை மாறி இருக்கா, இல்ல அப்படியேதான் இருக்கா துளசி? இத பாரு கார்த்திக், இது என்னோட பர்சனல் லைஃப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல இருக்கிற எந்த பிரச்சனைய பத்தியும் இன்னொருத்தர்கிட்ட பேசுறது அவ்வளவு சரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாகரிகமான விஷயமும் கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி துளசி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் கேட்டதுல எந்த கெட்டனமும் இல்ல துளசி, அத முதல்ல புரிஞ்சுக்க துளசி. நீ எந்த எண்ணத்துல கேட்டாலுமே அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் கார்த்திக். நீ திடீர்னு வந்து எங்க லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டா நான் என்ன நினைக்கிறது? அப்படின்னா விஸ்வா உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா அவன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் தெரியுது. அதனாலதான் உன்கிட்ட உன் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன். என்ன கார்த்திக், விஸ்வா கிட்ட சேஞ்ச் தெரிஞ்சுதா? நீ என்ன சொல்ற? இன்னைக்கு காலையிலேயே அவன் ஆபீஸ் வந்தோடனே அவனோட நடவடிக்கையில ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது துளசி. அதை பார்த்து நாங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன், கேளு துளசி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் விஸ்வா. ஏய், குட் மார்னிங். மார்னிங். என்னடி விஸ்வாவை பேர் சொல்லி கூப்பிடுற? மேனேஜர் சார்னு சொல்லுடி. ஆமால, சாரி மேனேஜர் சார். என்ன காலையிலேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பவும் போல என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க, இல்லைன்னா உங்க குட் மார்னிங் எனக்கு தேவையில்லை. ஓகே? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் எவரிபடி. மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ, என்ன நீ இப்பதான் ஆபீஸ் போறியா? நானா பாஸ், நான் அப்பவே வந்துட்டேன். நான் சும்மா வெளில போயிட்டு இப்பதான் உள்ள வர்றேன். ஓஹோ. ஆமா, நீ எப்ப வெளியில போன? நேத்து ஆபீஸ் முடிஞ்சு வெளில போனேன், அப்பதான் பாஸ். விஸ்வா, இந்த கார்த்தியை என்னப்பா பண்ணலாம்? வர வர இவங்கிட்ட சின்சியாரிட்டி இல்லாம போச்சே.
பேசாம அவனை வேலையை விட்டு தூக்கிடலாமா? பாஸ் 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 நான் சும்மா காமெடி பண்ணேன் பாஸ். நீங்க வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் சார். ஓ, சும்மா தம்மடிக்கான வெளில போயிருந்தேன் சார். ஏம்பா விஸ்வா, இவன் சொல்றது உண்மையா? மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா காட்டி கொடுத்தாடுறீ. ஆமா சார், கார்த்திக் ஏற்கனவே வந்துட்டான். அவன் உண்மையதான் சார் சொல்றான். ஆமா சார். அப்போ நானும் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு இப்ப சொன்னேனே, அதுவும் சும்மாதான் காமெடிக்கு சொன்னேன். எப்படி இப்படி வெட்டியா சிரிச்சுனே இருக்காத, கொஞ்சம் சீரியஸா வேலையும் பாரு. ஓகே சார். கோ டு சீட். மச்சான் விஸ்வா, எனக்கா போய் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. டேய், அவர்கிட்ட காமெடி பண்ணாலும் அவர் தான் நம்ம பாஸ். அதனால அவர்கிட்ட கொஞ்சம் லிமிட்டா நடந்துப்பேன். என்ன? சரிடா. டேய், என்னடா ஆச்சரியமா இருக்கு. இந்த போட்டோ எப்படா இங்க வந்துச்சு? எப்படா வச்ச? டேய், இன்னைக்கு தான்டா வச்சேன். மச்சான் இரு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஹே அபி, திவ்யா சொல்லு கார்த்தி. ஒரு நிமிஷம் வாங்கல. விஸ்வா டேபிள் வந்து பாருங்க. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? அங்கே பாரு. எப்படி விஸ்வா, உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்கடா. விஸ்வா, உன் வைஃப் சூப்பரா இருக்காங்கடா. டேய் மச்சான், இரா பாச கூட்டு வந்துடுறேன். டேய் டேய் டேய், அதெல்லாம் எதுக்குடா? விடுறா. அவர்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. டேய் சும்மாறா, நம்ம பாஸ் பார்த்தாரா ரொம்ப சந்தோஷப்படுவாரா. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். கூட்டு வந்துடுறேன் பாச. பாஸ் பாஸ் சொல்லு லூஸ். சாரி, நீயா? சொல்லு கார்த்தி. ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா? என்ன விஷயம் சொல்லு. ஒரு நிமிஷம் வெளியே வாங்க பாஸ். வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்கறான்? ஒருவேளை எல்லாரும் ஆபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்களோ? சந்தோஷத்துல இவனுக்கு தலைகால் புரியல. வாங்க பாஸ். என்னையா? என்ன அங்க பாருங்க. ஓ, விநாயகர் கஜானனம் பூத்த கணபதி சேதம். அங்க பாருங்க பாஸ். ஆஹா ஆஹா, விஸ்வா அசத்திட்ட போ. கை கொடுப்பா, கை கொடுப்பா. பிரமாதம் பிரமாதம். இப்பதான்பா நீ உண்மையிலேயே நல்ல ஹஸ்பண்ட்னு ப்ரூவ் பண்ணிருக்க. கை கொடுப்பா மறுபடியும். கை கொடு, கை கொடு. அணைச்சிக்கலாம். அது சரி, உன் ஒய்ஃப் துளசியோட போட்டோவை உன் டேபிள்ல வைக்கணும்னு உனக்கு திடீர்னு எப்படி தோணுச்சு? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? அப்படியெல்லாம் ஸ்பெஷல் ரீசன்லாம் எதுவும் இல்லை சார். துளசி ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ் எஸ் எஸ். அது மட்டும் இல்லாம சார், எனக்கு டீம் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு காரணமே துளசி தான் சார். அதான் அவ என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். கலக்கறப்பா. வெரி குட் விஸ்வா, இப்படிதான்பா இருக்கணும். ஒய்ஃப லைஃபோட பெட்டர் ஆஃப்னு சொல்லுவாங்க. லைஃப் ஒய்ஃப் எப்படி மாறுல சார். அதான் நம்ம டேலண்ட். விஸ்வா, ஒரு உண்மையை சொல்லணும்னா ஆம்பளைங்களோட சக்சஸ்க்கு காரணமே பொண்டாட்டிங்க தான்ப்பா. அத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா நான் அப்படிலாம் இல்ல. நான் அதை முழுமையா நம்புறேன். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாங்க, நாம நல்லா இருக்க முடியாதுப்பா. ஆனா விஸ்வா, கண்டிப்பா நீ நல்லா வருவப்பா, நல்லா வருவ. தேங்க்யூ சார்.